தேனி மாவட்டம் கடமலைகுண்டு வருசநாடு பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் கோடை வெயில் தொடங்கி நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் 4 புறமும் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிகப்படியான வெயிலின் காரணமாக தேனி மாவட்டத்தின் முக்கிய நதியாக விளங்கும் வைகை ஆறு தற்போது வறண்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் வந்து கொண்டிருந்த வைகை ஆறு தற்போது வறண்டு மணல் மேடாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக வைகை ஆறு உற்பத்தியாகும் வருசநாடு, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டாரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுபோன்ற காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடை சமாளிக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து இந்த வைகை ஆறு உற்பத்தியாகும் பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. அந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தின் கட்டுமான பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது வைகை ஆறு வறண்டு காணப்படுவதால் வரும் கோடையை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து இந்த பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாகங்கள் திணறி வருகின்றன. இது போன்ற சூழ்நிலையில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் இது போன்ற அசாதாரண சூழ்நிலையை சமாளிக்க முடியும் என்பதே அவர்கள் கருத்தாக உள்ளது. ஆனால் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் என்பது பயன்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்று அல்லது நாளை, அதாவது 11, 12ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இப்போ இந்த பகுதியில் மழை பெய்து மீண்டும் வைகை ஆற்றில் தண்ணீர் வருமா என்ற எதிர்பார்ப்பு இப்பகுதி மக்களிடையே அதிகரித்துள்ளது. ஒருவேளை மழை பெய்து தண்ணீர் வந்தால் மட்டுமே இந்த வரும் கோடையை சமாளிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் இந்த கோடையில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாடை சமாளிக்கவே முடியாது என்று அதிகாரிகள் கைவிரித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள குடிநீர் பட்டுக்காடு மட்டுமல்ல, வைகை ஆற்றை ஒட்டியுள்ள ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகளிலும் இந்த வைகை ஆறை நம்பி தான் விவசாயம் செய்து வருகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையை சமாளிக்க புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.